ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குஜராத் ஸ்பெஷல் முத்தியா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுரைக்காய் எடுத்துகிட்டு சுரைக்காயில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சுரைக்காய், ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி டோக்லா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த முத்தியாவும் அதே அளவுக்கு ஈக்குவலான ஃபேமஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சுரைக்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி இதை சேர்த்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கோதுமை மாவு, காமன் கோதுமை மாவு, இது கூட கம்பு மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, இப்படி ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு ரவை காம்பினேஷனில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு அந்த சுரைக்காய் விழுது அதில் சேர்த்துக்கிட்டு 1 டம்ளர் அளவு நான் இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். 3/4 டம்ளர் கிட்ட இப்போ ரவை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த காம்பினேஷன் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ரவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம சில மசாலா ஐட்டம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லித்தழை, கேரட் இருந்தாலும் கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது. அதுக்கப்புறம் நம்ம பேசிக் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இதை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் ஆட் பண்ணுறது கிடையாது. இப்போ அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் இதில் சேர்த்துக்கணும். அப்போ நம்ம மாவு பிசையும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ மாவில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த சுரைக்காயில் இருக்கிற தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்பவே லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரு ஸ்டீம் பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாவை நல்லா கொழுக்கட்டை மாதிரி நல்லா நீட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ பாருங்கள், நான் பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்துட்டேன். இப்போ தண்ணியும் சூடு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மாவை இந்த மாதிரி நீட்டாக உருட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம ஆவியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வேக வச்சுக்கலாம். அது நல்லா வெந்து வரணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை வேக விட்டுடலாம். இப்போ பாத்திரமும் நல்லா சூடாயிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கத்தி இல்லைன்னா ஃபோக் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வரணும். ஒட்டலை, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது கத்தி வச்சு இதை ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக கட் பண்ண வேணாம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணோம்னா அது உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும்பொழுது நல்லா கிறிஸ்பாக வரும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படியே சாப்பிடும்பொழுது இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும், ரோஸ்ட்டாக முறுமுறுன்னு வரும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, வெள்ளை எள்ளு தான் போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுட்டு அதே அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் இது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வெள்ளை எள்ளும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மூத்தியாவை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போது சேர்த்தாச்சு. நல்லா நம்ம அப்படியே இதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். வேறு எதுவும் வேலை கிடையாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது மாதிரி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிறிஸ்பாக நல்லா முறுமுறுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி இப்போது நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஒரு சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்றது. இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக குஜராத் ஸ்பெஷல் மோத்தியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.